செண்பகம் துரைராஜன் வழக்கு 1951 நடந்த இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான கேஸ். அதுலயும் மெயினா தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான ஒரு வழக்கு. இந்த கேஸ சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால இந்த பதிவு வந்து உங்களுக்காக தான். இந்த செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிராமின் ஃபேமிலி. ஓகேங்களா? இது சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுல ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து பொறுத்துக்க முடியல. அதுதான் இந்த கேஸ். ஓகேங்களா? இந்த லைனோட உள்ள கவனிங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு பிராமின் உமன். இவங்க வந்து மெடிக்கல் காலேஜ்ல வந்து சீட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கல. ஈவன் தோ அவங்க நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் சீட்டு கிடைக்கல. சோ அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்யூனல் கோட்டா சிஸ்டம்னாலதான் எனக்கு சீட்டு கிடைக்காம போனது, இது வந்து நியாயமற்றது, இது வந்து பாகுபாடு காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டு இந்த ஆர்டரையே வந்து கேன்சல் பண்ணாங்க. அது என்ன, இது எப்படி ஆர்டிகல் 15 29 கிளாஸ் 2 இத வந்து மீறினுச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் அப்படிங்கிறது எது சம்பந்தமா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். எஜுகேஷன்ல ரிசர்வேஷன் கொடுக்கறாங்கல்ல, அது சம்பந்தமாவும் அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மிக முக்கியமான பகுதி அடிப்படை உரிமைகள் மீறல் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் தான் செண்பகம் துரைராஜன் வழக்கு. ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட்டை எதிர்த்து போட்ட வழக்கு இது. இந்த கேஸோட பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு என்ன பண்ணுச்சுன்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டரை வந்து பாஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டர்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்க காலேஜ்ல சீட்டு வந்து கம்யூனிட்டி அடிப்படையில, சாதி அடிப்படையில, மதம் அடிப்படையில தான் சீட்டை வந்து ஃபில் பண்ணுவோம், ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பை நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இது வந்து இந்த ஆர்டர் வந்து ஆல்ரெடி பாஸ் ஆயிருக்கும். 1927லயே ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது திமுகவுடைய முன்னோடி கட்சி நீதி கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சி தான் இந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் இது ப்ராப்பரா வெளில வந்திருக்கும். சோ ஓகே, இவங்க சொன்னாங்க இல்லையா, இதுக்கப்புறம் காலேஜ்ல வந்து நாங்க கம்யூனிட்டி அடிப்படையில வந்து சீட்டை ஃபில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுல இவங்க யாராருக்கெல்லாம் சீட்டு ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமின்ஸ்க்கு ஒதுக்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பிராமின்ஸ் அப்படின்னா இதுல தான் நம்மளுக்கு ஓபிசி வந்து பாத்தீங்கன்னா வரும், பிளஸ் எஸ்சிக்கு, அதுக்கப்புறம் ஆங்கிலோ இந்தியர்கள், கிறிஸ்டியன், முஸ்லிம், இவங்க எல்லாருக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சாதி மற்றும் மதம் அடிப்படையில சீட்டை ஒதுக்கி காலேஜ் வந்து சீட்டை ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அலாட் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஸ்ட் ஆன் காஸ்ட் அண்ட் ரிலிஜியன், சாதி மற்றும் மதத்தின் அடிப்படையில பிரிச்சிருந்தாங்க, எல்லாரையும் சமமா கொண்டு வரும்னு நினைச்சுக்கிட்டு. அப்போ இந்த செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டு உங்க பிராமின் உமன், மெடிக்கல் காலேஜ்ல சீட் அப்ளை பண்றாங்க, நல்ல மார்க் இருந்தும் அவங்களுக்கு வரல, அதனாலதான் கேஸை வந்து ஃபைல் பண்ணாங்க. இப்போ இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அடிப்படை உரிமையை மீறுது, என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆர்டிகல் 15 கிளாஸ் 1, இது உங்களுக்கே தெரியும். ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது, யாரையுமே சாதி, மதம், இனம், பிறந்த இடம் இதன் அடிப்படையில யாரையும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஆர்டிகல் 29 கிளாஸ் 2 இது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு குடிமகனையும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல அட்மிஷன் மறுக்க கூடாது, ஒரு கல்வி நிறுவனங்கள்ல அவங்களுடைய அனுமதியை வந்து மறுக்க கூடாது. எதை சொல்லி, அவங்களுடைய மதத்தை வச்சியோ, இனத்தை வச்சியோ, இல்ல சாதி, இல்ல அவங்க பேசக்கூடிய மொழியின் அடிப்படையில அவங்களுடைய அனுமதி வந்து மறுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இது ரெண்டுத்தையும் இது வந்து மீறுது. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, இப்ப என்ன பாகுபாடு காட்டுறீங்கல்ல, பிராமின் அப்படிங்கறதுனால தானே எனக்கு சீட் இதோட முடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டில சீட் ஃபில் செய்யப்பட்டது, ஆனா எல்லாருக்கும் அவங்களுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில சீட்டை ஃபில் பண்ணாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த கேஸ் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு மேல வந்து நம்ம பார்க்கலாம். மெயின் கொஸ்டின் பிஃபோர் த கோர்ட், கோர்ட்டுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சொல்லியிருக்கிறது உண்மைதான். அதாவது யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் சமத்துவம் கொண்டு வரணுங்கிறதுனால யாரையும் சாதி, மதம், இனம், பிறந்த இடம், ஆணு, பெண்ணு அப்படின்லாம் வேறுபாடு காட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ மெயின் கொஸ்டின் பிஃபோர் த கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து கொடுக்கலாமா, டிபிஎஸ்பில தானே சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 46 என்ன சொல்லுதுன்னா, எஸ்சி, எஸ்டி, அதர் வீக்கர் செக்ஷன், ஓபிசி, எம்பிசி இப்போதைக்கு ரைட்டுங்களா. சோ இவங்களை வந்து ப்ரோமோட் பண்ணணும், கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 46 சொல்லியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு இவங்க ரிசர்வேஷன் கொடுத்து இவங்க எல்லாருமே வந்து டெவலப் பண்ணலாமா, அது தப்பு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கோம்னா, 1951ல தமிழ்நாட்டில் பாஸ் பண்ண இந்த கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கேன்சல் செய்யணும்னு சொல்லிட்டு கேன்சலே பண்ணிட்டாங்க. அது இல்லாம இதுல இறுதி தீர்ப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சுப்பீரியர் தான், அதுதான் பெஸ்ட், டைரக்டிவ் பிரின்சிபல் எப்பவுமே கீழே தான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் எப்பவுமே சுப்பீரியர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்கு அப்படின்னா, ஒரு மாநிலம் இருக்குன்னா அவங்க அடிப்படை உரிமைகள் எல்லாம் மீறக்கூடாது, சோசியல் வெல்ஃபேர் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. இப்போ
கீ அப்சர்வேஷன் பை த கோர்ட். இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 46, அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசியை ப்ரோமோட் பண்றது நல்லதுதான், ஆனா இது இட் இஸ் நாட் என்ஃபோர்சபிள் பை கோர்ட். அதாவது அதுல சொல்லியிருக்கிறத வச்சு கோர்ட்ல நீதிமன்றத்துல நிலைநிறுத்த முடியாது. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ஃபோர்சபிள். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க செஞ்சது தப்பு, இந்த கவர்மெண்ட் ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போ இதனால இப்போ கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? கவர்மெண்ட் சும்மா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, இதனால அவங்க செஞ்ச ஒரு முதல் அரசியலமைப்பு திருத்தம் தான் 1951 பண்ணி ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 சட்டம் 15 கிளாஸ் 4 வந்து ஆட் பண்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் செய்வோம், சிறப்பு சலுகைகளை வழங்குவோம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு, சமூகத்திலையும் கல்வியிலையும் பின்தங்கியவர்களுக்கு, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு நாங்க சீட்டை வந்து இந்த மாதிரி கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டரை பாஸ் பண்ணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 இதை வந்து ஆட் பண்ணி ஃபண்டமெண்டல் தூக்கி வைக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பகுதி 3 அடிப்படை உரிமைகளை தூக்கி வைக்கிறாங்க. இந்த கேஸ் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் கேஸ் அண்ட் ரிசர்வேஷன் சம்பந்தமா நடந்த பெரிய கேஸ் வந்து இதுதான் வெர்சஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து எதிராக வந்து நடத்தப்பட்ட தீர்ப்பு. ஓகேங்களா? சோ இதுல நம்ம எக்ஸாமுக்கு வந்து ஒரு லைன்ல என்ன தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த செண்பகம் துரைராஜன் கேஸ்ல என்ன முடிவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது. எப்பவுமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மேலோங்கும், டிபிஎஸ்பி எப்பவுமே கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சோ இப்படி சொன்ன வகத்துக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் முதல் அரசியலமைப்பு திருத்தம் செஞ்சு ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 வந்து ஏற்படுத்தி எல்லாருக்கும் தேவையான ரிசர்வேஷன் நாங்க கொடுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்றாங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கேட்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுடைய தியாழ் அகாடமில அடுத்து பாண்டிச்சேரியில வரக்கூடிய போலீஸ் கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் அடுத்த மாசம் பிப்ரவரியில வந்து நடக்க போகுது இல்லையா? பிப்ரவரி, அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் வந்து மார்ச் நடக்க போகுது இல்லையா? அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. மினிமம் காஸ்ட் தான் பெர் மந்த் 500 தான் வரும். சோ அதுல வந்து டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தேவைப்படுறவங்க வந்து பாத்தீங்கன்னா 9952787085 இந்த நம்பரை தொடர்பு கொண்டு என்ரோல் பண்ணிக்கங்க. மினிமம் சீட் மட்டும் தான் இருக்கு. சோ அதனால தேவைப்படுறவங்க இதை வந்து யூஸ் பண்ணீங்க. அது இல்லாம அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கும் ஸ்பெஷல் டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா வித் 3 மந்த், அந்த 3 மந்த்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கவர் பண்றதுக்கான வித் சிலபஸோட உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.